ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி, சேஃபாக விடுங்க. இது வந்து ஒரு சின்ன பதிவு. என்னென்னா வந்துட்டு என்னோடய சின்ன வயசில் தீபாவளி எப்படி போச்சுன்ட்டு, ஏன்னா இது மோஸ்ட்லி என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான், ஓகேங்களா? இப்போ என்னோடய சின்ன வயசில் வந்துட்டு தீபாவளி வந்து எப்படி போகும்னா வந்துட்டு எல்லோரும் வெடிப்பாங்க. நான் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பேன். நானே, என் தம்பி, எங்கள் அக்கா 3 பேருமே. ஏன்னா வந்துட்டு எங்களோடது வந்துட்டு ஒரு விவசாய குடும்பம். ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலமையில இருந்தவங்க நாங்கள், ஓகேங்களா? பட்டாசெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, புது ட்ரெஸ் எல்லாமும் வாங்கி தர மாட்டாங்க. நாங்கள் பக்கத்து வீட்டிலலாம் வெடிக்கிறது நின்று வேடிக்கை பார்ப்போம் சின்ன வயசில். அப்படி தான் போச்சு எங்களோட தீபாவளி. அப்படி தான் போகும். எங்களுக்கு அதை பார்த்து வெடிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் இருந்தாலும் வீட்டில் வந்து நாங்கள் கேட்க மாட்டோம். நானும் எங்கள் அக்கா, என் தம்பி 3 பேருமே அப்படி தான் வந்து எனக்கு பட்டாசு வாங்கி கொடுமா, அது வாங்கி கொடுமான்னு கேட்டு அழுவலாம் மாட்டோம். ஸோ நின்று இருக்கிறத அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் நாங்கள். அவங்களுமே வந்துட்டு என்னம்மா நின்று வேடிக்கை பார்க்குறேன், எந்த 2 வெடின்னு அப்படி கொடுக்குற ஆளுங்க. அப்போ எங்களோட ஏரியாவில் அப்போ அப்படிலாம் கிடையாது, எங்கள் வீட்டு பக்கத்தில், ஓகேங்களா? அது மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். சென்னையில் வந்துட்டு ஒரு 7th 8th படிக்கும்போது கூட வந்துட்டு பட்டாசு பாக்ஸு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு மிளகா பட்டாசு மிளகா பட்டாசு எனக்கு ஒரு பேக்கெட்டு, என் தம்பிக்கு ஒரு பேக்கெட் வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் வெடிப்போம். அதுவும் வெடித்து கொஞ்சம் நேரத்தில் காலியாகிடும். சென்னைக்கு வந்துமே எங்களோட தீபாவளி வந்துட்டு இப்படி தான் போச்சு, ஓகேங்களா? அப்புறமா வந்து காலேஜ் முடித்தோம். அப்போல்லாமும் வந்துட்டு இந்த பட்டாசு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு எனக்கு பட்டாசு இது எல்லாமே கிடச்சிது. ஆனால் எனக்கு வெடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதான் எப்போவுமே வந்துட்டு அந்தந்த வயசில் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அனுபவிச்சிடணும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அது நம்மக்கிட்ட இருந்தாலும் அது மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காதுன்னுவாங்க இல்லைங்களா? அப்படி தான் என்னோடய சின்ன வயசில் இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடைக்கல. சப்போஸ் இப்போ இருக்குது, ஆனால் எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அதை போய் வெடிக்கணுன்றது மாதிரியும் கிடையாது, ஓகேங்களா? அதுதான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா 90s கிட்ஸோட முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். நான் என்னோடய இதுவும் மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா? சப்போஸ் உங்ககிட்ட பட்டாசு இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குன்னா பக்கத்தில் யாருன்னா வந்து இல்லாதவங்க, பட்டாசு வாங்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களும் என்ன மாதிரி உட்காந்து அவங்க ஃப்யூச்சரில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ என்ன மாதிரி உட்காந்து அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. அதனால தான். ஏன்னா அதெல்லாம் சின்ன வயசில் என்னென்ன அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக அனுபவிச்சிடணும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் அதெல்லாம் கிடச்சும் பிரயோஜனமே கிடையாது, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன சொல்லணும்னா உங்கள்கிட்ட என்ன பட்டாசு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் என்ன இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய்.